ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலாவதி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிம்பிளாக எக் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. அதுவும் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கு. இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எக் மசாலா பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு 2 ஸ்பூனு ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். இதில் நம்ம மசாலா வறுத்து அரைக்க போகிறோம். 1 ஸ்பூனு மல்லி எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூனு சீரகம், 1 ஸ்பூனு சோம்பு, 1/2 ஸ்பூனு பெப்பர் எடுத்துக்கோங்க, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு சின்ன பீஸு பட்டை, 5 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு 3 நார்மல் சில்லி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துட்டு அரைக்க போகிறோங்க. நம்ம மசாலா போட்டு டெய்லி ஒரே மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட்டு மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துருங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுபட்டுறட்டும். அப்போ தான் உங்களுக்கு அரைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா வாசமாக இருக்குங்க. இது 2 நிமிஷம் வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயும் பொட்டுக்கல்லையும் உள்ளே சேர்த்துடலாங்க. நம்ம சேர்த்த தேங்காயும் பொட்டுக்கல்லையும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தேங்காய் வதங்கினதும் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை, கொஞ்சமாக சேர்த்தா போதும். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் 2-3 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. எக்கு கூட இந்த ஒரு மசாலா தான் நம்ம சேர்க்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டெப்பில் நம்ம எக்கு அவிச்சு வச்சுக்கலாம். நான் 4 எக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை எக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒயிட் எக்கு கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ப்ரௌன் எக் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 2 ஸ்பூனு ஆயில் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். அதில் 1/2 ஸ்பூனு சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே 2 பீஸு பட்டை, அது சின்னதாக எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். அது கூட 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். நல்ல வாசமாக இருக்கும். இது கூட ஒரு சின்ன பீஸு கல்பாசி சேர்த்துக்கலாம். தேவையில்லைன்னா விட்டுருங்க. ஒரு பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கலாங்க. ஸ்பைசஸ்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கும் போது நமக்கு கிரேவி சூப்பராக கிடைக்குங்க. இந்த கிரேவி நீங்கள் செய்யும்போது எக்ஸ்ட்ரா சைடிஸ் எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வெங்காயம் வதங்கும் போதே நம்ம 5 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் மீடியமான காரத்தில் இந்த பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட நம்ம ஒரு 1/2 ஸ்பூனு உப்பு சேர்த்துக்கலாங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு பெரிய தக்காளியாக எடுத்து நல்லா சின்னதாக கட் பண்ணி இது உள்ளே நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா கீழே உள்ளது அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நமக்கு வதக்கிக்கணுங்க. தக்காளிலாம் சேர்த்ததே தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே சூப்பராக நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது இல்லைங்க. அந்த மசாலா மட்டும்தான் சேர்க்க போகிறோம். மசாலா எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு இந்த மசாலாவையும் நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இது ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஆகுங்க. இந்த மசாலாவை நல்லா வெங்காயம் தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலா கூட வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல சூப்பரான கிரேவியாக நம்மளுக்கு கிடைக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட்டு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க வேணும்னா. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு தண்ணி வேணும்னா ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. வேணும்னா விட்டுருங்க. தோசை இட்லிக்கெலாம் கெட்டியாக வேணும்னா அப்படியே தண்ணி சேர்க்காமையே நம்ம எக்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம இந்த கிரேவியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா எக்கையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எக்கு சேர்த்ததும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் உள்ளே போயிட்டு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க.
அவ்வளோதாங்க, நம்ம எக் மசாலா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீலாவதி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கு.